இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 3ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் உமது புனித பாரமான சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு இந்த சிலுவை பாதையிலே முதன்முறையாக சிலுவையின் பாரம் தாங்காமல் விழுகிறார், மண்ணில் விழுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில எப்போதுமே துன்பம் வந்தா நமக்கு கஷ்டம்தான். எப்போதுமே எல்லாமே நமக்கு பாரமா இருந்தா கஷ்டம்தான். கொஞ்சம் ஆறுதல், இளைப்பாறுதல் வேணும். இயேசுவுக்கு தேவைப்பட்டது. ஏனென்றால் இது வாழ்க்கை பாதை, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கை பாதை தான் இது. ஆகவே நமக்கு உணர்த்துவதற்காக அவருடைய பலவீனங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். பாரம் தாங்க முடியாமல் விழுந்தது காரணம் அவர் பலவீனமாயிருந்தது. ஆன்மா பலவீனப்படவில்லை, உடல் சோர்வுற்றிருந்தது. களைப்பு, பசி, அவமானம், கேலி செய்தது, அடித்தது, ரத்தம் சிந்தியது, இவையெல்லாம் உதாசீனப்படுத்தப்பட்ட எல்லாமே அவருக்கு பாரமாய் தெரிந்தது. என்னை ஏன் இப்படி செய்கிறாய் என்று என்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். உனக்காகத்தானே நான் விழுந்து விட்டேன் தான், ஆனால் அதோடு நின்று விடவில்லை. எழுவேன், நான் உனக்காய் எழுவேன். என் நரம்புகளுக்கு இப்பொழுது சக்தி இருக்கிறது, உத்வேகம் இருக்கிறது, என்னுடைய மனதில் தைரியம் உண்டு. லட்சியத்தை நோக்கி கடைசி வரைக்கும் போவேன். உனக்காய் எழுவேன். நீ உன் வாழ்க்கையில் நீ விழுந்தால் எழுந்து நடக்க வேண்டும். பாரம் என்று நினைத்தால் அதை நீ லட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். போராட வேண்டும், இறுதி வரையிலும் போராட வேண்டும். வெற்றி நிச்சயம். எழு. சோர்வு உடலுக்கு இருக்கலாம், ஆனால் மனத்திற்கும் ஆன்மாவிற்கும் இருக்கக்கூடாது. லட்சியத்தை நோக்கி புறப்படு என்று சொல்லி ஆண்டவர் எனக்கும் உனக்கும் பாடம் கற்பிக்கும் விதமாய் எழுந்து நடக்கப் போகிறார். அன்பார்ந்தவர்களே, நிறைய விஷயங்கள்ல நாம தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். வாழ்க்கையில ஆன்மீகத்திலும் தோல்வி, வாழ்க்கையிலும் தோல்வி, குடும்ப வாழ்க்கையிலும் தோல்வி, பொருளாதாரத்திலும் தோல்வி, என்னுடைய தொழில் சுமையிலும் தோல்வி, எல்லாம் நிறைய தோல்விகளை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். தோல்விகள் மட்டுமே எனக்கு இருந்ததா? என் வாழ்க்கையில வெற்றியே இல்லையா? இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேனே. இது எனக்கு என்னுடைய வாழ்க்கையின் ஒரு நிகழ்வு, ஒரு படி. அதை நான் ஏற்றுக்கொள்வேன். நான் அந்த தோல்வியிலும் வெற்றியை கற்றுக்கொள்வேன். வெல்வது எப்படி என்பதை நான் அறிந்து கொள்வேன் என்று சொல்லி நான் உத்வேகத்தோடு எழ வேண்டும். கண்களை முடிச்சு வைப்போம். அன்பின் பரலோக தந்தையே, நீர் மனிதனாய் உலகத்தில் வாழ்ந்து மனித பலவீனம் எது என்பதை எனக்கு காண்பித்தீர். அந்த பலவீனம் என்னை வென்றுவிடக்கூடாது என்பதற்காக நீர் இந்த சிலுவையில் விழுந்தாலும் எழுந்து நடந்தீர். நானும் பலவீனத்தில் விழுந்து விடக்கூடாது, பாவத்தில் விழுந்து விடக்கூடாது. என் சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் நான் பலவீனப்பட்டவனாய் இருந்து விடக்கூடாது. பாவம் என்னை அழுத்தக்கூடாது, பாவமே என் வாழ்வாக மாறிவிடக்கூடாது. நான் லட்சியத்தை நோக்கி எழுந்து நடப்பேன். நீர்தான் எனக்கு லட்சியம். பவுலடிகளாரை போல நான் ஓடுவேன், எழுந்து ஓடுவேன். அந்த ஓட்டப்பந்தயத்தில் நான் ஓட ஆரம்பித்து விட்டேன். வெற்றி தான் என் இலக்கு என்று சொல்லி நான் ஓடுவேன். நன்றி ஆண்டவர், எனக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்ததற்கு நன்றி இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரம் சுவாமி, இரக்கமாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது.